மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ரொம்ப சைலண்டாவே இருக்காரு, மௌனம் காக்குறாரு, அமைதியாவே இருக்கிறாரு. இந்த அமைதிக்கான காரணம் என்ன? இந்த அமைதிக்கு பின்னாடி பெரும் பாய்ச்சல் இருக்குதா? இந்த சைலண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல ஒவ்வொருவரும் குழம்பி போய் இருக்கிறாங்க. வெளியில இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, குற்ற உணர்ச்சினால அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகத்துல சொல்லப்படுறாரு. என்னன்னா, தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாரு. தீபாவளி முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு, வேற மாதிரி விஜய் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தலைமை இடத்துல இருந்து செய்திகள் பரவுது. இப்போ புதுவிதமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறதா தகவல் வந்திருக்கு. மக்களை சந்திக்கிறாரு, மாவட்டந்தோறும் தான் போய் என்ன பண்ணாரு, தொகுதி வாரியா போய் சந்திச்சாரானா இல்லவே இல்ல. மாவட்டந்தோறும் போய் சந்திச்சாரு. இப்போ ஒரு மாவட்டத்துல 4 தொகுதி இருக்குன்னா அந்த 4 தொகுதி மக்களையும் ஒரு இடத்துல கூட்டணும். ஒரு மாவட்டத்துல 6 தொகுதி இருக்குன்னா அந்த 6 தொகுதியில இருக்கிறவங்களே ஒரு இடத்துல, இந்த மாதிரி கூட்டி தான் கரூர்ல பெருந்துயர சம்பவம் நடந்தது. சோ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. என்ன பிளான் அப்படின்னா, ஜெயலலிதா மாதிரியே இவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் வந்து. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது 2011, 16 அந்த காலகட்டத்துல ஒரு மாவட்டத்துல 5 தொகுதி இல்ல 6 தொகுதி 4 தொகுதி இருக்குன்னா கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜ் அமைப்பாங்க, அந்த தொகுதி கேண்டிடேட்டை நிக்க வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர்ல வருவாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல பயங்கரமா பேசும் பொருளான ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இன்னும் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா கார்ல வரும்போது என்ன பண்ணுவாங்க, டயர்ல விழுந்து வணங்குவாங்க. ஆனா ஹெலிகாப்டர்ல வருவாங்க இவங்க. அங்க அந்த கிரவுண்ட ஹெலிபேட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஹெலிகாப்டர் வருதுன்னா இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா செம்ம காமெடியா இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சோ அப்படியா இப்ப விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணிய கலைப்பிடிக்கிறாரு அப்படின்னு தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம்னு வச்சுக்கோமே. திருநெல்வேலி மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்கு? அத்தனை தொகுதி இப்போ 6 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 6 தொகுதியும் ஒரு வெட்ட வெளியில ஒரு கிரவுண்ட் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணிப்பாங்க. சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டேஜ் போடுவாங்க. அந்த 6 கேண்டிடேட்டை நிக்க வைப்பாங்க. இவர் ஹெலிகாப்டர்ல வருவாரு. ஏன்னா சாலை மார்க்கமா தான் வந்தாதான் ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்களா. நான் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு போறேன். ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இவர்கிட்ட தான் தனி விமானம் எல்லாம் இருக்குதாப்பா. ஹெலிகாப்டர்லாம் என்ன, ஹெலிகாப்டரே இவரு ரேட்டுக்கு வாங்குவார், அந்த ரேஞ்சுக்கு பணம் இருக்குது. சோ ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அந்த 6 தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்க வச்சு பிரச்சாரம் இருக்கும். இது ஜெயலலிதா பாணி. அதே பாணியை இப்ப இவரு கடைபிடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு சொகுசான லைஃப் தான். இந்த 41 பேரை சந்திக்கிறனார அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கல, ஏன்னா அங்க சொகுசு இருக்காது. இறந்தவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆனா மண்டபத்தை அமைக்கிறேன், அது பண்றது, அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் சொகுசான லைஃப் தான் இருக்கணும். அதுவும் இல்லாம இவர் அந்த 41 பேரை சந்திக்க போறாருன்னா ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலயும் வந்து சிக்னல் வந்து அவருக்கு கிரீன் தான் விழணும், ரெட்டே விழக்கூடாது, ரொம்ப ரோடு கிளியரா இருக்கணும். இவர் என்ன பிரைம் மினிஸ்டர் வர்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு, செக்யூரிட்டி கேட்டாரு. ஆனா அதுக்கெல்லாம் இங்க தடை பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. கடைசியில அவர் வந்து போய் பார்க்கவே இல்லை, கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் வர்றதுக்கு அவர் தயாரா இல்லை, மனசு இல்லை. நான் வரக்கூடாது, என்னை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசோ காவல்துறை என்னை தடுக்கிறாங்க அப்படின்ற பிம்பத்தை காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை அவர் என்ன பண்ணாரு, செக்யூரிட்டி விஷயங்களை கேட்டாரு. தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தது, காவல்துறை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தது, ஆனா வரல. இப்ப சுயரூபம் தெரிஞ்சு போச்சுல. விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல ஏன் வரல, எதுக்கு வரல, இவர் கேட்ட எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இருந்தாலும் இவர் வரல, ஏன்னா இவர் வர்றதுக்கு மனசே இல்ல. குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, 41 பேரை காரணமே இல்லாம இந்த அளவுக்கு நம்ம சாகடிச்சிருன்ற குற்ற உணர்ச்சி விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல. பட ஷூட்டிங்காக நிறைய பேர் அதான் சொல்றாங்க, பட ஷூட்டிங்காக ஜனநாயகன் படத்துல ஒரு மாபெரும் கிரௌட காட்டணும், அதுல விஜய் இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார்ல, இது எல்லாமே ஷூட்டிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஷூட்டிங்ல இந்த மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கு, தொண்டர்கள் சூழ, கிரௌடுகள் சூழ இவருடைய வண்டி வரணும், ஜனநாயகன் படத்துல அப்படி காட்சி அமைச்சிருக்கிறாங்க. இவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணணும், மக்கள் ஆரவாரம் படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரிஜினலா இவர் வராரு, பிரச்சாரங்களை எடுத்தோம் அப்படின்றத நேச்சுரலா கேப்சர் பண்றதுக்காகவே ஷூட்டிங் நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கும் பொதுவெளியில இருக்கதான் செய்யுது. சோ அப்படியா இருக்கும் பொழுது இவர் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, காவல்துறை எங்களை தடுக்கிறாங்க என்ன, ஆனா இவர் கேட்டதை விட அதிகமாவே காவல்துறை கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இருந்தாலும் வரல, ஏன்னா
அவர் வரத்துக்கு விருப்பப்படலை. ஏன்னா குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரச்சாரங்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும். ஏன்னா பிரச்சாரன்ற பேர்ல தான் கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. விஜய் அவர்கள் கொலை செய்தார் அப்படின்லாம் சொல்ல, அந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் இவர் தான் அப்படின்னு தான் பேச்சுகள் அடிப்படை. லேட்டா வந்ததுக்கான காரணம், ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க சீக்கிரமா வந்திருந்தா உங்களை பார்த்துட்டு எல்லாம் கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, விபத்து நடந்திருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விபத்து நடந்ததுக்கு விஜய் அவர்கள் ஒரு காரணம் அவ்வளவுதான். மத்தபடி அவர்தான் அப்படின்லாம் இங்க யாருமே என்ன பண்ணல, ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு புதுவிதமான ஒரு விஷயத்தை கையெடுத்திருக்காரு ஜெயலலிதா. அந்த அளவுக்கு இவர் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அந்த அம்மாக்கு எந்த அளவுக்கு உடம்பு முடியாம இருந்தது, ஏன்னா அவங்களும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அரசியல்ல ஆரம்பத்துல இருந்து அவங்க ஆட்சி பிடிக்கிறது 2011 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பகிரங்கமா தெருவெல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. மக்களா நின்று இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க செஞ்ச வேலையில 1% கூட விஜய் செய்யல அப்படின்றது. அவங்க கடைசியில அந்த முடியாத நேரத்துலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கு போறதை விட எல்லா தொகுதி வேட்பாளர்களையும் நிக்க வச்சு நான் ஒரே இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அவங்க பிரச்சாரத்துக்கு வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் தலைவரா இருந்தாங்க. அவங்க டிவில தோன்றியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தோன்றியோ அவங்க வாக்குகள் கேட்டாலே இரட்டை இலை சின்னம் அப்படின்றதுக்காக வாக்கு விழும். இன்னைக்கும் ஒரு சில கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்லாம் போனீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. அவங்க வேட்பாளர் நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க வேட்பாளர் மூஞ்ச பார்த்திருக்கோமா இல்லையெல்லாம் தெரியாது. இரட்டை இலை சின்னம் அதுக்காக போய் ஓட்டு போடுவாங்க. அப்படியெல்லாம் இந்த அம்மா வேலை செஞ்சு எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா எல்லாம் வேலை செஞ்சு கட்சிக்காக உழைச்சி அந்த சின்னத்தை பதிய பிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க அது பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க உடல்நிலை காரணமாக அது பண்றாங்க. இவருக்கு என்ன கேடு? விஜய் அவர்களுக்கு நல்லா தானே இருக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வேற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனால இப்போ ஹெலிகாப்டர்ல ஒரு வெட்ட வெளியில 6 தொகுதி இருக்குன்னா அந்த 6 தொகுதி கேண்டிடேட் நிக்க வச்சு ஒரே இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது விஜய் அவர்களுக்கு சாத்தியமான, நீங்க விக்கிரவாண்டி மாநாடு எடுத்துக்கோங்க, அதே போல மதுரையில் நடந்த மாநாடு எடுத்துக்கோங்க. அங்கேயும் நிறைய பேருக்கு விபத்து நடந்திருக்கு, மயக்கச்சி விழுந்திருக்கிறாங்க. ஆனா அங்கு சரியான ஒரு முறைப்படி இப்ப திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தா இது எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு. அதுவும் ஹெலிகாப்டர்ல வர அவ்வளோ பெரிய ஆளா, இது எல்லாமே ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய் அவர்கள் அப்படி இப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகமே விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. விஜய பெருசா பார்க்கணும், அவரு பெருசாலாம் இல்ல, சின்னது அவ்வளவுதான். அவரை எப்பவுமே பெருசா காட்டிக்கணும், அவர் முகத்தை காட்டவே கூடாது, எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது என்ன நடக்க போகுது, எப்படி போக போகுது நம்மளுக்கு தெரியல. ஆனா 2026 விஜயை நம்பி நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க, எலெக்ஷன்ல தோக்க போறாங்க. கூட்டணிக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஜக அதிமுக விஜய் இழுத்துட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாமே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். விஜயுடைய சுயரூபம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தெளிவா தெரிஞ்சிடும். அன்னைக்கு விஜய் அவர்களே எங்க போறாருன்னு தெரியல, இந்த கூட்டணிக்கு வான்னு சொன்னாங்களா அவங்களும் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஜெயலலிதா பாணியிலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு விஜய் அவர்கள் தயாராகி விட்டார். அதற்காகவே வேலைகள் செய்யப்படுது அப்படின்னு இங்க பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.